திமுக கூட்டணியில் உள்ள மதிமுக சட்டசபை தேர்தலில் 4 தொகுதிகளில் போட்டியிட ஒப்புக்கொண்டு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளது. 4இல் ஒரு தொகுதியில் மட்டும் அக்கட்சி தனி சின்னத்தில் போட்டியிடும். எஞ்சிய 3இல் திமுக சின்னத்தில் போட்டியிட சம்மதம் தெரிவித்துள்ளது. 4 தொகுதிகள் கிடைத்தது மகிழ்ச்சி என வைகோ தெரிவித்தார். இன்று திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவர், தமிழ்நாடு முதலமைச்சர் ஆர்வி சகோதரர் மாண்புமிகு ஸ்டாலின் அவர்களோடு ஒப்பந்தம் செய்து கொண்டதில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு 4 இடங்கள், 4 சட்டமன்ற தொகுதிகள் ஒதுக்கப்படும் என்றும் 3 தொகுதிகளில் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுவதென்றும் ஒரு தொகுதியில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு ஒதுக்கப்படுகிற தனி சின்னத்தில் போட்டியிடுவதென்றும் உடன்பாடு ஏற்பட்டிருக்கிறது. திமுக கழகத்தினுடைய தலைவர் அவர்களும் அந்த உடன்பாட்டிலே கையெழுத்திட்டிருக்கிறார்கள். நானும் எங்கள் இயக்கத்தின் சார்பிலே அதிலே கையெழுத்திட்டு இந்த உடன்பாடு செய்யப்பட்டிருக்கிறது என்பதை நான் செய்தியாளர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். 2021 சட்டசபை தேர்தலில் மதிமுக 6 தொகுதிகளை பெற்றது. அனைத்திலும் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டு 4இல் வெற்றி பெற்றது. 2024 லோக்சபா தேர்தலில் வைகோ மகன் துரை திருச்சி தொகுதியில் தீப்பெட்டி சின்னத்தில் வெற்றி பெற்றார். வரும் தேர்தலில் திமுகவின் சின்னத்தில் போட்டியிட சம்மதித்தால் மதிமுகவுக்கு 4 தொகுதிகள் வழங்கப்படும் என திமுக கூறியது. சொந்த சின்னத்தில்தான் போட்டியிடுவோம் என்றால் 2 தொகுதிகள் மட்டுமே கொடுக்க முடியும் என்றும் திமுக கராராக கூறிவிட்டது. கடந்த தேர்தலில் கிடைத்த 6 தொகுதிகளும் கிடைக்கவில்லை. ராஜ்யசபா சீட்டும் இல்லை என்பதால் வைகோ அதிருப்தியில் இருந்தார். அவருடைய மகன் துரை வைகோ ஆதரவாளர்கள் திமுக கூட்டணியில் இருந்து வெளியேறுவோம் என தகவல்களை பரப்பி திமுகவுக்கு நெருக்கடி கொடுத்தனர். இந்நிலையில் சென்னையில் மதிமுக அலுவலகத்தில் கட்சி நிர்வாகிகளுடன் ஆலோசித்த வைகோ பின் அறிவாலயம் சென்று 4 தொகுதிகளுக்கு ஒப்புக்கொண்டுள்ளார். 1993இல் உருவான மதிமுக 1996இல் முதல் சட்டசபை தேர்தலை சந்தித்தது. அப்போது 177 தொகுதிகளில் போட்டியிட்டது. 2001இல் 211 தொகுதிகளிலும் 2006இல் அதிமுக கூட்டணியில் சேர்ந்து 35 தொகுதியிலும் போட்டியிட்டது. 2011இல் தேர்தலை புறக்கணித்த வைகோ 2016இல் மக்கள் நல கூட்டணியில் சேர்ந்து 28 தொகுதியில் போட்டியிட்டார். 2021இல் திமுக கூட்டணியில் 6 தொகுதியில் போட்டியிட்ட மதிமுக இம்முறை 4 தொகுதிகளை மட்டும் பெற்றுள்ளது.